ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொஞ்சம் கேளுங்க பாஸ். நான் உங்கள் உதய். நான் என்ன விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ராஜா அவர்கள் தனது FB பேஜில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, திரிபுராவில் லெனின் சிலையை உடைச்சது மாதிரி தமிழ்நாட்டிலும் பெரியார் சிலையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது குறித்து நமது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பாஜகவுக்கும் அந்த ராஜாவோட கருத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு சொன்னார். இது குறித்து நமது மண்ணின் மைந்தனான வைகோ அவர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கைகள் துண்டு துண்டாக வெட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமது சீமான் அவர்கள் தொட்டு பார்க்கட்டும்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நடிகர் குஷ்பு மற்றும் சத்யராஜ் அவர்கள் நாள் குறிச்சிட்டு வா, நாங்கள் நிற்கிறோம், எவன் சிலையை தொடுறோம் அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே போல ஆர்கே நகரோட தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, ராஜாவுக்கு நாக்குல சனி, தமிழ்நாட்டில் இதெல்லாம் சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. வாசு விக்ரம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீ எல்லாம் ஆம்பளையடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாச்சிருக்கிறாரு. இயக்குநர்களின் தந்தையான பாரதிராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்ச பரதேசி ராஜா அப்படின்னு பயங்கரமான ஒரு கண்டனத்தை தெரிவித்து ஒரு பெரிய லிஸ்டே எழுதியிருக்கிறாரு. இது போல பல பேர் பல கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரஜினி அவர்களும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க, கமல் அவர்களும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க பாணியில் அவங்க தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போல பல பேர் பல கண்டனங்கள் தெரிவித்தாலும் ஆனால் இவரை போல யாருமே தெரிவிக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. என்னடா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக செயல் தலைவரான ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ராஜாவால் தான் பல கலவரங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் அவர் குண்டால் சட்டத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாரு. ஸோ இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அங்கங்கே பல பேர் நிறைய இடத்துல கண்டனங்கள் அது மட்டும் இல்லாமல் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய தமிழ்நாட்டின் செல்ல பிள்ளைகளான கிரியேட்டர்ஸ் அண்ட் மெமிஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பயங்கரமாக மெமிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்பூப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த சின்ன கிளிப்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இதே போல பல தகவலுடைய உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.